ஹாய் ஆல் தட்ஸ் மை ஈவினிங் ரொட்டீன். இன்றைக்கி ஆடி மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை, அதனால் வீட்டில் விளக்கேற்ற தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது ஆடி மாதம் ஏற்றக்கூடிய விளக்கு. ஒரு தட்டில் வந்து வேப்பிலை பரப்பி அதில் ஒரு விளக்கு வச்சு ஒரு எலுமிச்சப்பழம் வச்சு பூக்கள் வச்சு விளக்கேற்றணும். இந்த எலுமிச்சப்பழ வாசனைக்கும் வேப்பிலை வாசனைக்கும் வந்து அம்மன் நம்ம வீடு தேடி வருவாங்க அப்படிங்கிறது வந்து ஐதீகம். இந்த விளக்கு வந்து ஆடி மாதம் முழுவதும் ஏற்றலாம். அப்படி ஏற்ற முடியாதவங்க செவ்வாய் வெள்ளியில் வந்து ஏற்றி வீட்டில் வந்து வழிபடலாம். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான நெய்வேத்தியமாக வாழைப்பழமும் வெத்தலைப்பாக்கும் தான் வச்சுருந்தேன். அப்படியே வீட்டில் நிறைவாக வந்து விளக்கெல்லாமே ஏற்றிட்டு சாம்பிராணி வீடு ஃபுல்லாக வந்து போட்டேன். எப்பொழுதுமே வந்து நம்ம மணி அடிக்க எடுக்கும் பொழுது வலது கையால் எடுத்து அப்புறமா இடது கையால் மாற்றிக்கிட்டு வந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வீடு ஃபுல்லாக வந்து சாம்பிராணி போடும்போது ஒரு விதமான பாசிட்டிவ் வைப்பும், அது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிற கண்டிஸ்டையும் போகும் அப்படிங்கிறது வந்து ஐதீகம். நமக்கு மட்டும் இல்லை, நம்மளோட வீடு, நம்ம வீட்டில் உள்ள பொருட்கள், இது எல்லாத்துக்குமே வந்து கண்டிஸ்டி அதிகமாகவே இருக்கும். அதனால நம்ம வாரத்தில் போடக்கூடிய இந்த ஒரு சாம்பிராணியை வந்து வீடு ஃபுல்லாக வீட்டில் உள்ள எல்லா பொருட்களுக்கும் சேர்த்து வந்து போடும் பொழுது கண்டிஸ்டிலேருந்து விடுபடலாம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய், கீப் வாட்சிங்.